அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனிப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். சிரியாவில் சிரிய கிளர்ச்சி படையினர் சிரியாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் ஆசாத் சிரியாவை விட்டு வெளியேறி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தற்போது யாரும் எதிர்பாராத விதமாக இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல்களை சிரியாவுக்குள் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இஸ்ரேலின் உடைய சதி திட்டத்தின்படி சிரிய ஆசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்பு என்பதற்கு அப்பால் ஆசாத் மூலமாக ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளின் பிடியை சிரியாவில் இல்லாமல் செய்வதனூடாக சிரியாவை ஆக்கிரமிக்கக்கூடிய அல்லது சிரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தின் ஒரு பகுதியாக சிரியாவுக்குள் மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரான், ரஷ்யாவின் உடைய கை அங்கு தளர்ந்திருக்கும் சூழ்நிலையில் சிரியாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சிரியாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஆசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து கோலான் குன்று பகுதிகள், ஏற்கனவே அந்த பகுதிகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஒரு முனையில் இஸ்ரேல், மறுமுனையில் சிரியா, முக்கோணமாக லெபனான், மூன்று நாடுகளுக்கும் ஒரு மத்திய பிரதேசமாக அல்லது மூன்று நாடுகளின் எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிதான் கோலான் குன்றுகள் பகுதி. இது சிரியாவின் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி இருக்க ஒரு சில பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒப்பந்தத்தின்படி சிரியாவில் கோலான் குன்றுகளை ஆக்கிரமித்த பகுதிகளையும் இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் அதற்கு மாறாக கோலான் குன்று பகுதியில் ஒரு சிறிய பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள். ஏனைய மிகுதி பகுதி சிரியாவினுடைய கட்டுப்பாட்டில் இதுவரை இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோலான் குன்று பகுதி ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் கூறுகின்றது. ஏற்கனவே இருக்கும் அந்த சிறிய இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கும் பகுதியை கூட சிரியாவுக்கு விட்டுவிட வேண்டும், அது சிரியாவுக்கு சொந்தமான பகுதி என கூறும் பொழுது அவர்கள் ஐநாவின் சாசன விதிமுறைகளுக்கு மாறாக அங்கு தங்கியிருப்பது மட்டுமல்ல, தற்போது மீதமுள்ள கோலான் குன்று பகுதிகள் மீதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் இராணுவம் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே சர்ச்சைக்குரிய சிரியா, லெபனான், இஸ்ரேல் சந்திக்கக்கூடிய அந்த முக்கோண புள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய கோலான் குன்று பகுதிகளை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் முழுமையாக கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதே போல சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் சிரிய அரசு மோதிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அதனை சாதகமாக பயன்படுத்தி ஏற்கனவே ஈரான் இராணுவம் அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். இதை IRGC நேற்று முன்தினம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். ஆசாத்தின் இறுதி தனிதம் வரை அங்கு சிரியாவில் ஈரானிய இராணுவ ஆலோசகர்கள், இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அங்கு யாருமே ஈரான் சார்ந்த இராணுவ அதிகாரிகளோ இராணுவத்தினரோ அல்லது ராயதந்திரிகளோ யாரும் கிடையாது என்பதை ஈரான் திட்ட தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் வேகமாக இஸ்ரேல் தன்னுடைய காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இதுவரை சிரியாவினுடைய ஆட்சி, ஆசாத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்கின்ற சூழ்நிலையில், ஆனால் ஈரானின் உடைய பிரசன்னம் காரணமாக இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை தொடர்ச்சியாக இருந்து வந்து சிரியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமான தாக்குதல்களை நடத்தி சிரிய குடிமக்களையும் ஈரான் இராணுவ ஆலோசகர்களையும் அவ்வப்போது படுகொலை செய்து வந்தாலும் கூட சிரியாவை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலை, ஈரானினுடைய செல்வாக்கு சிரியாவுக்குள் பெரிய அளவில் இருக்கும் வரை இஸ்ரேலால் முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. லெபனானில், காசாவில் பல்வேறுபட்ட பகுதிகளில் தங்களுடைய கரங்களை நீட்டிய இஸ்ரேல் சிரியாவுக்குள் மட்டும் ஈரானினுடைய செல்வாக்கு காரணமாக, ரஷ்யாவினுடைய செல்வாக்கு காரணமாக அந்த சிரியாவுக்குள் நுழைய முடியாத நிலை காணப்பட்டது. ஆனால் கிளர்ச்சி படை கைப்பற்றிய பின்னர் ஈரானினுடைய செல்வாக்கு கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது. ஈரான் எவ்வளவுதான் இது எங்களுக்கு பாதிப்பில்லை என்று கூறினாலும் கூட மத்திய கிழக்கில் ஈரானின் உடைய மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கக்கூடிய அந்த சிரியா தற்போது ஈரானை விட்டு சென்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலையில் இதை பயன்படுத்தி
கோலான்குன்று பகுதிகளை மிகப்பெரிய அளவில் தாக்கி கைப்பற்றியது மட்டுமில்லாமல் சிரியாவினுடைய மிக முக்கியமான விமானப்படை விமான நிலையங்கள் ஏர்பேஸ் அனைத்தும் சிரியாவினுடைய கப்பற்படை கடற்படை தளங்கள் அனைத்தும் 48 மணி நேரத்திற்குள் கண்மூடித்தனமான இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய போர் விமானங்கள் பற்றி எறிந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிரியாவினுடைய கடற்படை விமானப்படை வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், நீண்ட தூர ஏவுகணைகள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள், ஆட்லரி செல்களை அங்கு களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வெடிபொருட் களஞ்சியங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய தாக்குதலில் பற்றி எறிந்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக 48 மணி நேரத்திற்குள் 328 தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை சிரியாவுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள் எனும் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கூட முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சிரியா இப்போது லிபியாவை போன்ற ஒரு நிலையை காட்சியளிப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய சுயாதீன ஊடகவியலாளர்கள் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். கிளர்ச்சி படைகள் அங்கு டமாஸ்கஸை கைப்பற்றியிருந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய தாக்குதலை தடுக்க முடியாமல் சிரியாவினுடைய சொந்த, அது கிளர்ச்சி படை இருந்தாலும் ஆசாத் அரசு இருந்தாலும் அது சிரிய மக்களுக்கான விமானங்கள், சிரியாவுக்கான போர் விமானங்கள், சிரியாவுக்கான வான் பாதுகாப்பு சாதனங்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் அவை இஸ்ரேலினால் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அது கிளர்ச்சியாளர்களின் கைகளுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு தாங்கள் அவ்வாறு செய்தோம் என்று இஸ்ரேல் கூறிக்கொண்டாலும் கூட இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசாவை ஆக்கிரமித்ததை போல சிரியாவையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் இஸ்ரேலிடம் இருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான கேள்வியாக இருக்கின்றது. கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமான தாக்குதல்களை நடத்திவிட்டு இஸ்ரேல் விட்டிருக்கலாம். ஆனால் அத்தனை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், கடற்படை தளங்கள் முதல் கொண்டு அனைத்தையும் அழித்து நிர்மூலமாக்கி நாசப்படுத்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேலின் உடைய வான்படை. குறிப்பாக இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் லடாக்கியா துறைமுகம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. எஞ்சிய கடற்படை கலங்கள், தாக்குதல் படகுகள், அது கடற்படையினர் பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய படகுகள், ஸ்பீட் போட்ஸ், அதுகள் அந்த படகுகள் கூட முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. கடற்படையினர் தங்களுடைய ஆயுதங்களை சேமித்து வைக்கக்கூடிய துறைமுக கட்டிடங்களும் இஸ்ரேலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சில மணித்தியாலங்களில் இந்த 300க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு சேதத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இது நிச்சயமாக சிரியாவில் ஒரு புதிய ஆட்சி அமைந்தாலும் கூட ஒரு பலமில்லாத ஒரு இராணுவம், அங்கு கிளர்ச்சிப்படை ஒரு இராணுவத்தை தோற்றுவித்தாலும் சரி, அல்லது வேறு புதிய ஆட்சி வந்து சிறிய இராணுவம் கொண்டு வரப்பட்டாலும் சரி, ஒரு பலமிழந்த ஒரு பொம்மை இராணுவமாக, எவ்வாறு லெபனானில் ஒரு அரசு இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, ஒரு இராணுவம் இருக்கின்றது, ஆனால் இஸ்ரேல் அங்கு லெபனான் இராணுவத்தினர் மீது குண்டுகளை போடுகின்றார்கள், லெபனான் இராணுவத்தின் மீது பீரங்கி துப்பாக்கி சூடுகளை நடத்துகின்றார்கள். லெபனான் இராணுவ வீரர்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருக்கும் போது கூட அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடன் கூட இருக்கக்கூடிய ஒரு லெபனான் துருப்புக்களிடமிருந்து ஒரு துப்பாக்கி சின்னம் இஸ்ரேல் இராணுவத்தை நோக்கி செல்லவில்லை, ஒரு பீரங்கி சூடு இஸ்ரேல் இராணுவ நிலைகளை நோக்கி செல்லவில்லை. அவ்வாறு ஒரு பலவீனமான பொம்மை இராணுவத்தை லெபனானில் வைத்து லெபனானை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் அங்கு அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்கத்திய நாடுகள் செய்கின்றார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய உருவாக்கம் அதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக அமைந்துவிட்டது. பலம் அற்ற லெபனான் இராணுவம் அங்கு இருந்தாலும் கூட பலமுள்ள ஹிஸ்புல்லா போராளிகளின் உடைய பிரசன்னம் இஸ்ரேல் லெபனானை ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல். ஹிஸ்புல்லாவுடனான இடம்பெற்ற மோதல், அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தம், அவற்றை நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். இந்த ஹிஸ்புல்லா லெபனான் இராணுவம் குறித்து இந்த இடத்தில் நாங்கள் மீள் ஞாபகமூட்டுவதற்கான காரணம், எவ்வாறு லெபனான் இராணுவத்தை போல சிறிய இராணுவத்தையும் நவீன ஆயுதங்களற்ற பாரிய அளவிலான போர் விமானங்கள் இல்லாத, பாரிய போர்க்கப்பல்கள் இல்லாத ஒரு டம்மி இராணுவமாக மாற்றுவதனூடாக சிரியா மேற்குலக நாடுகளையோ அல்லது வேறு நட்பு நாடுகளையோ தன்னுடைய பாதுகாப்புக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பலமற்ற ஒரு அரசை ஏற்படுத்துவதற்கான முன்னாயத்தமாக அங்கு இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்புகள், போர் விமானங்கள், கப்பற்படையினர், வான் பாதுகாப்பு சாதனங்கள், நீண்டதொரு ஆயுதங்கள் இலக்கு வைத்து தொடர்ச்சியாக அளிக்கப்படுகின்றதா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. இந்த இடத்திலே தான் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈரான் குறித்து விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும், ஈரான் குறித்து சாதக பாதக அம்சங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட
ஈரான் சிரியா மீது செல்வாக்கு செலுத்தும் வரை ஸ்டேலால் அமெரிக்காவால் ஒரு அளவுக்கு மேல் சிரியா மீது தாக்குதலை நடத்த முடியவில்லை. சிரியாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அங்கு அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்றன. டேயசோர் சில பகுதிகளில் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கின்றார்கள், எரிவாயுவை கொள்ளையடிக்கின்றார்கள். ஆனால் பாரிய அளவிலான ஒரு சிரியாவை முற்றாக தகர்க்கக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலாலோ அமெரிக்காவோ அவ்வளோ அங்கு நடத்த முடியவில்லை. ஆனால் ஈரானினுடைய பிரசன்னமற்ற செல்வாக்கற்ற சிரியாவில் அவர்கள் சரமாரியாக இராணுவ இலக்குகளை தகர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சிரியாவும் தற்போது லிபியாவை போல ஒரு பலமில்லாத ஒரு இராணுவம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. லெபனான் இராணுவத்தை போன்று அவர்கள் ஒரு ஏனைய நாடுகளை எதிர்பார்க்கக்கூடிய இராணுவமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படியான தாக்குதலை செய்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பாக சிரியாவில் ஆசாத் அரசை கிளர்ச்சியாளர்கள் வீழ்த்திய பின்னர் கோலான் குன்றுகளில் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியதையும், கோலான் குன்றின் பல பகுதிகளை அவர்கள் குறிப்பாக கூறுகின்றார்கள் சுயாதீன ஊடகங்கள் என்று மேப் வரைபடத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய காசாவை போல 2 மடங்கு பகுதிகளை 12 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலிய படைகள் வேகமாக சென்று கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஏனெனில் அங்கு போர் பதற்றம், கிளர்ச்சி படைகள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். புதிய ஆட்சி மாற்றம் குறித்து அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதை போல இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி கோலான் குன்று பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய டமாஸ்கஸில் இருந்து 48 கிலோமீட்டரில் இஸ்ரேலிய டேங்கிகள் நிலை கொண்டிருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இதற்கு சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக் போன்ற நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்டேலை அழைத்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒரு அவசர கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தில் காசாவில் தாக்குதல் நடத்தும் போது, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தும் போது, ராஃபாவில் தாக்குதல் நடத்தும் போது, மேற்கு கரையை ஒட்டுமொத்தமாக அளிக்கின்ற போது, லெபனானில் தாக்குதல் நடத்துகின்ற போது, பெய்ரூட் மீது குண்டுமலை பொழிந்து கொண்டிருந்த போது, ஏமனில் குடியிருப்புகள் தாக்கப்பட்ட போதெல்லாம் இவர்கள் வெறும் கண்டனத்தை வெளியிடுவதும் ஐநா பாதுகாப்பு சபை இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை இவர்கள் தெரிந்து செய்கின்றார்களா, தெரியாமல் செய்கின்றார்களா தெரியவில்லை. காசாவில் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை இஸ்ரேல் செய்திருக்கும் சூழ்நிலையில் அதற்கு ஐநா பாதுகாப்பு சபை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள்? இஸ்ரேலை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள்? இஸ்ரேலுக்கு எவ்வாறான தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதேபோல இந்த அரபு உலக நாடுகள் மீண்டும் ஒன்று கூடி பேசியிருக்கின்றார்கள். பேச்சின் முடிவில் வழக்கம் போல கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். யார்? சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் தங்கள் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி நிச்சயமாக பாலஸ்தீனம் அழிந்தாலும், காசா அழிந்தாலும், மேற்கு கரை அழிந்தாலும், ஒட்டுமொத்த லெபனான் அழிக்கப்பட்டாலும், சிரியா இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் வெறும் கண்டனங்களை வெளியிட்டு விட்டு அப்படியே இருக்க போகின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஒட்டுமொத்த வளைகுடாவும் அரபுலகமும் சொல்லியிருக்கும் செய்தியாக இருக்கின்றது. இந்த அரபுலக நாடுகள் தங்களை காப்பாற்றுவார்கள் என எண்ணும் பாலஸ்தீனர்களும் சிரியர்களும் லெபனான் மக்களும் தான் அங்கு தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது. எனவே ஐநாவுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு இஸ்ரேலின் படைகள் கோலான் குன்றுகளின் இடையக பகுதியை கைப்பற்றியதை தொடர்ந்து அதை மிக கடுமையாக சாடி இருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அப்பட்டமான மீறல் என்று கூறிய ஈரான் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம், லெபனான் கடந்து தற்போது சிரியாவிலும் விரிவடைந்திருக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் சர்வதேச சட்டங்கள், விதிமுறைகள், நெறிமுறைகள் அனைத்தையும் அவமதிக்கின்ற இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக மேற்குலக நாடுகளும் ஐநாவும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள்? ஈரானும் தங்களுடைய கண்டனத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து குறிப்பாக சிரியாவில் அல் ஆசாத் வெளியேற்றப்பட்ட பின்னர் ஐஎஸ் மீண்டும் அங்கு தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் ஹோம்ஸில் நடைபெற்றிருக்கக்கூடிய வெற்றி கொண்டாட்டத்தில் காரில் சென்ற சில இளைஞர்கள் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய கொடிகளை தூக்கி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் தலை தூக்கினால் அது அமெரிக்கர்களை எதிர்த்து, மேற்குலகத்தை எதிர்த்து போரிடுவதாக கூறிக்கொண்டாலும் கூட அவர்களுடைய தாக்குதல்களினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது இஸ்லாமிய நாடுகள் என்பதுதான் இங்கே யதார்த்தமாக இருக்கின்றது. அது சிரியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம். இவர்கள் நடத்திய மோதலினால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் லட்சக்கணக்கானவர்கள்
மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மீண்டும் ISIS தலையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சிரிய ஆட்சியின் பின்னர் குறிப்பாக ஆயிரக்கணக்கான கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில், தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில், அதில் ISIS அமைப்புடன் தொடர்புடைய பலரும் விடுவிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய, அவர்கள் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பலரும் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் சிரியாவில் தற்போது ஈரானிய படைகள் இல்லை என்பதை குறிப்பாக ஈரானுடைய தளபதி கொசைன் சொலாமி அவர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதுடன் இறுதி நேரம் வரை சிரியா எங்கள் இராணுவத்தை அழைக்கவில்லை என்ற ஒரு கூற்றை மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், ஈரான் சிரியாவுக்கு உதவுவதற்கு தயாராக இருந்த போதிலும் சிரியா ஈரான் இராணுவத்தின் உதவியை ஏன் அதிகாரபூர்வமாக கேட்கவில்லை? இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கின்றது? ஒருவேளை அவ்வாறு அவர்கள் அழைத்து ஈரான் இராணுவம் சென்றிருந்தால் அங்கு மிகப்பெரிய ஒரு இரத்த களரி ஏற்படுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்குமா, அல்லது வேறு நாடுகளின் அழுத்தங்கள் சிரியாவுக்கு இறுதி நேரத்தில் இருந்திருக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. மீண்டும் ஈரான் இராணுவ தளபதி அதை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய விநியோக மார்க்கங்கள் குறித்து நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே சிரியாவை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றி இருப்பதால் மாற்று வழிகளை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம், தயார் செய்து வைத்திருக்கின்றோம். எனவே ஹிஸ்புல்லா ஈரான் தொடர்பில் எந்த விதமான சிக்கல்களும் விநியோக சங்கிலியில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு செய்தியையும் இன்று ஈரான் வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். சிரியாவில் தற்போது இருக்கும் நிலை எவ்வாறு மாற்றமடைய போகின்றது, சிரியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய புதிய ஆட்சி மாற்றம் யாருக்கு நன்மை அளிக்கப் போகின்றது, சிரிய மக்களின் உடைய நிலை எவ்வாறு மாற்றமடைய போகின்றது, சிரியா இந்த வல்லரசுகளின் போர்க்களத்தில் என்ன பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கப் போகின்றது என்பதை கருத்துக்களில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.